இந்த பதிவு யாருக்குன்னா ஒரு சில ஆண்களுக்கு, அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், கணவராக இருக்கலாம், அவங்களுக்கு தான் இந்த பதிவு. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸு, அது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸானா இருக்கட்டும், கூட வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், கூட யாராக இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரலும் வீட்டுக்கு கூட்டு வராதிங்க. ஏன்னு சொன்னா இது, ஏன்னா அவ்வளோலாம் குடும்பம்லாம் நிறைய சீரழிஞ்சிட்டு இருக்கு. எல்லாரும் கிடையாது. ஏன்னா நிறைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இப்போ யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியல. அந்த மாதிரி கட்டத்தில் இப்போ இருக்கோம் எல்லாரும். அதனால என்னன்னா, ஃப்ரெண்டுங்களை மட்டும் தயவு செய்து என்னதான் கூட்டுவாங்க. அவங்க அது அவங்களால கோடி ரூபாய் உங்களுக்கு லாபம் இருக்கட்டும், அவங்க என்னதாலும் கேட்டுக்கு வெளியில வச்சு பேசுங்க. நீங்க கூட சரி, நீங்களும் மற்ற வீட்டுக்கு யார் வீட்லையும் டக்குன்னு உள்ள போயிடாதீங்க. இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஜாயின்ட் ஃபேமிலி கூட சரி, அக்கா தங்கச்சி வீட்டில் அக்கா தங்கச்சிங்க இருக்காங்கன்னா அண்ணனுக்கு ஃப்ரெண்டுன்னா அண்ணன் தான், தம்பிக்கு ஃப்ரெண்டுன்னா தம்பி தான். அப்படி இல்லை, ஏனோ அது சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு சிலதெல்லாம் மிஸ் ஆயிடுது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னு. அது மாதிரியெல்லாம் நடக்குது. அதனால் முடிஞ்ச வரலாம் உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸாக இருந்தோம் வெளியிலேயே வச்சுக்கோங்க. அதே இல்லாமல் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் அப்போது பெரியவங்க சின்னவங்க வீட்டில் இருப்பாங்க. இப்போ ஒரு சிலர் குழந்தைங்க படிக்க வைக்கிறதுக்காகவோ இல்லை அவங்க ஆஃபீஸ் கிட்ட இருக்கோ இந்த மாதிரி காரணத்துக்காக தனி கொடுத்துனும் போயிடுறாங்க. இல்லை சண்டை போட்டோ அப்பா அம்மா தேவையில்லை, குடும்பமே தேவையில்லைன்னு தூரமாக போகிறதோ அந்த மாதிரி போகிறவங்களுக்கு முக்கியமாக, அந்த மாதிரி ஆண்களுக்கு முக்கியமாக இது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வீட்டுக்கு யாரையும் கூட்டு வராதிங்க. இன்னொன்று, நல்ல நல்ல பெண்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க, ஆண்களும் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. இப்போ அவங்க என்னதான் கரெக்டானவங்களா இருந்தா கூட சரி, நீங்க இல்லாதப்போ வீட்டுக்கு வந்து உங்களுக்காக கூட வந்து போனா அது உங்க மனைவிக்கு தான் ரொம்ப கெட்ட பேரு. இப்போ புருஷன் இல்லாதப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்தாலும் அவங்களுக்கு கெட்ட பேரு. இன்னொன்னு, உங்களை விட அவங்களுக்கு சேலரி ஏதோ கம்மி இருக்கலாம், அப்படி இப்படி இருக்கலாம், எந்த ஒரு இதானாலும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு கூட ஒரு சில பெண்களை தான் சொல்றேன், நம்ம புருஷனை விட அவன் நல்லா இருக்கானே, நம்ம புருஷனை விட நிறைய சம்பாதிக்கிறான், நம்ம புருஷனை விட கார் வச்சுட்டு இருக்கானேன்னு இப்படி இந்த குழந்தைங்களெல்லாம் விட்டு போறவங்க அப்படியும் இருக்காங்க. இது போறதுக்கு காரணங்கள் இருக்கும். தேவையில்லாம ஒரு பொம்பளை போயிட மாட்டேன், காரணம் வச்சுட்டு இது ஒரு காரணமாக காட்டிட்டு போயிடுறாங்க. எதுக்கு? அவங்களெல்லாம் நம்ம வீட்டுக்கு கூட்டு வரவே தானே. எதுக்கு? நல்லவங்களும் இருக்காங்க, எவ்வளோ நல்லவங்களோ கெட்டவங்களோ ஒரு அடி தூரத்தில் இருக்கிறது தப்பே கிடையாது. இது போல நீங்களும் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. நான் ஒன்றும் அதிசயமாக சொல்லலை, நான் சொல்றது நானும் நிறைய பேரை பாதிச்சிருக்கேன். எனக்கு தேவையில்லைங்க, ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஒரு அடி தள்ளியே இருக்கட்டுமே. ஏன் பொம்பளைக்கு தான் கெட்ட பேர் என்ன பண்ணாலும். நான் சொல்றது சரிதானே?